தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களே, தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, இன்றைய இவ்வாய்வரங்கினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்களினுடைய பேராசிரியர் சபாஜிராசா அவர்களே மற்றும் ஆய்வாளர்களே, அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். எனக்கு முன் ஆய்வுகளை சமர்ப்பித்தவர்கள் நிறைய விடயங்களை தொட்டு சென்றிருந்தார்கள். உண்மையில் இந்த தொடர்பாடல் சம்பந்தமாக ஆழமாக உரையாடியிருந்தார் விரிவுரையாளர்கள். கோவலன் தன்னுடைய தான் கள்வன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நேரம் அவன் அங்கு மௌனமாக சித்தரிக்கப்படுகிறான் இளங்கோவடிகளால். அங்கு எந்த ஒரு உரையாடலும் கோவலனுக்கு இடம்பெறவில்லை. கோவலன் மறுத்து கூறவில்லை, தன்னை நியாயப்படுத்த முற்படவில்லை. ஏன் இளங்கோவடிகள் அப்படியான ஒரு சித்தரிப்பை செய்தார் என்பது கேள்விக்குரிய ஒரு விடயம். கண்ணகி ஒரு நகரையே எரிக்கின்றார், அவ்வளவு தூரம் கோபம் வருகின்றது. ஆனால் இன்னொரு பெண்ணிடம் சென்று வந்த தன் கணவனிடம் அந்த கோபம் வரவில்லை. சித்தரிப்புகள் மிக முக்கியமான திருப்புமுனையாக சிலப்பதிகாரத்தில் வருபவள் மாதவி. உண்மையில் சிலப்பதிகாரத்தின் இந்த திருப்புமுனை இல்லையெனில் கண்ணகி தெய்வமாக ஆகியிருக்கலாமா என்பது கூட எங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆனால் மாதவிக்கு அத்தகைய அங்கீகாரம் வழங்கப்பட்டதா என்பதும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம். இந்த வகையில் என்னுடைய பார்வைகளை உங்கள் முன் வைத்துக் கொண்டு என்னுடைய தலைப்பிற்குள் நான் செல்கின்றேன். கண்ணகி இலக்கியங்கள் இளங்கோவடிகளின் அரங்கேற்று காதையும் காங்கேயனின் அரங்கேற்று காதையும் ஒரு ஒப்பீடாக பார்க்கப்பட்டுள்ளது. கண்ணகி எங்களுக்கு தெரியும் ஒரு தொன்ம கதை. ஒரு வகையில் அது நிஜமான கதை என்றும் சொல்லப்படுகிறது. தொன்ம கதைகள் எங்கெல்லாம் பயணிக்கின்றதோ, அது எங்கெல்லாம் டிராவல் பண்ணுகின்றதோ, அந்தந்த பண்பாட்டு பின்னணியில் அது வாய்மொழி இலக்கியங்களாகவும் எழுத்து இலக்கியங்களாகவும் இசை வடிவங்களாகவும் இருந்து வருவதை நாங்கள் காண முடிகிறது. சிலப்பதிகாரம் கூட ஒரு செந்நெறி மரபிற்கூடாக தன்னை தகவமைத்துக் கொண்டு நிற்க கண்ணகி வழக்குரை சாதாரண மக்கள் பண்பாட்டை முனைத்துக் கொண்டு வெளிப்பட்டு நிற்பதனை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் கூறுகின்ற அரங்கேற்று காதையினையும் காங்கேயன் அவர்கள் கண்ணகி வழக்குரையில் கூறுகின்ற அரங்கேற்று காதையினையும் ஒரு ஒப்பீடாக நோக்குவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு இலக்கியத்தின் தோற்றத்தின் பின்னணியில் அவ்விலக்கியத்தின் தோற்றங்களின் காலம், சூழல், பண்பாடு என்பன தாக்கம் செலுத்துவது. இன்னொரு வகையில் குறிப்பிட்டால் குறித்த ஒரு பண்பாட்டின் வெளிப்பாட்டிற்கு கூட இந்த இலக்கியங்கள், வாய்மொழி பாடல்கள் நிறைய புரிதல்களையும் தெளிதல்களையும் எங்களுக்கு தந்து நிற்கிறது. தமிழ் பண்பாட்டினுடைய தொன்மையினை நாங்கள் பல அகழ்வாராய்ச்சிகளுக்கூடாகவும் கண்டுபிடிப்புகளுக்கூடாகவும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலும் இந்த இலக்கியங்களும் தமிழ் பண்பாட்டினது தொன்மையை கூறுவதில் பெரும் பங்களிப்பை செய்து வருகின்றது. இந்த வகையான பங்களிப்புகள் பொதுவாக தமிழ் பண்பாட்டுக்கு மாற்றமன்று உலக பண்பாட்டுகளுக்கு கூட ஒரு பொதுமைப்பாடான விடயமாக நாங்கள் பார்க்க முடியும். இளங்கோவடிகளால் எழுதப்பெற்ற இந்த சிலப்பதிகாரம் பொதுவாக அறம் விதி சம்பந்தமாக பேசினாலும் குறிப்பாக சேர சோழ பாண்டிய இந்த மூவேந்தர்களினுடைய அந்த குலத்தவர்களினுடைய உயர்ச்சி பற்றியும் எங்களுக்கு மறைமுகமாக பேசுகிறது. குறிப்பாக இவர் கதை நிகழ்ந்த அந்த காலத்தில் இருந்தவராதலால் காவிரி பூம்பட்டினத்திலும் மதுரையிலும் நடந்த சரித்திரங்களை அறிந்தோர் வாய் கேட்டும் மலைநாட்டில் நிகழ்ந்தவற்றை கேட்டதோடு தாமே நேரில் கண்டும் இந்த நூலை செய்தார் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. ஆகவே இங்கு அவர் கண்ட விடயங்கள், அவனுடைய சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகள், சம்பவங்கள், இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக உருப்பெற்றது இந்த சிலப்பதிகாரம்.
வையாபுரி பிள்ளை அவர்கள் இந்த காலங்களை கணிப்பிடும் பொழுது இந்த சிலப்பதிகாரம் 12ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலம் என்று சொல்லி கூறுவார். இளங்கோடிகள் காலத்து சமுதாய அமைப்பும் உரையாசிரியர்கள் காலத்து இடைச்செருகல்களும் இது மிக முக்கியமானது. உரையாசிரியர்களினுடைய காலங்களில் அவர்களினுடைய அந்த காலத்தைய நிகழ்வுகள், சம்பவங்கள், பார்வைகள், அறிவுப்புலங்கள் இது அத்தனையும் அந்த உரைகளில் ஆதிக்கம் செலுத்தும். இந்த இடைச்செருகளும் அவர்கள் தம் பண்பாடும் சிலப்பதிகாரத்து உரைகளிலும் அது சார்ந்த விளக்கங்களிலும் மேல்நிலையாக்கம் பெற்றிருக்க கூடும் என்பது எங்களுக்கு நிறுவனமாகிறது. இத்தகைய பின்னணியில் தான் சிலப்பதிகார அரங்கேற்று கதையை நாங்கள் நோக்க வேண்டியது. அரங்கேற்று கதை ஒரு ஆடம் மரபு சார்ந்த அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கி காணப்படுகிறது. குறிப்பாக கூத்தியது அமைதி, ஆடலாசிரியன் அமைதி, இசையாசிரியன் அமைதி, யாழோன் அமைதி, குழலோன் அமைதி, அரங்கின் அமைதி, அரங்கில் புகுந்து ஆடுகின்ற முறைமை, இவ்வாறாக பல அமைதிகளுக்கூடாக எங்களுக்கு அரங்கேற்று கதை காணப்படுகிறது. கண்ணகி வழக்குரை அல்லது வழக்குரை காரை என்று அழைக்கப்படுகிறது. மட்டக்களப்பின் ஊர்தோறும், கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பின் ஊர்தோறும் உள்ள கண்ணகி அம்மன் கோயில் சடங்குகளில் நடைபெறும் காலங்களில் படிக்கப்பெறுகின்ற ஒரு கதையாக இந்த கண்ணகி வழக்குரை காணப்படுகிறது. கண்ணகி வழக்குரைக்கான மீள்பதிப்பு அதில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு சிலப்பதிகாரம் போல் இலங்கையின் வன்னி பகுதிக்கு சிலம்பு கூறல் போன்று மட்டக்களப்பு கிழக்கு பகுதியின் மட்டக்களப்புக்கு கண்ணகி வழக்குரை ஒரு இலக்கியமாக கொள்ளப்படுகிறது என்று பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் விழித்திருக்கிறார். கண்ணகியோடு தொடர்புடைய பல விடயங்கள் எங்களுக்கு கஜபாகு மன்னனுடன் 2ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கின்றது. இந்த வழிபாடு வட இலங்கையில் நிலை கொண்டாலும் அது மிகவும் ஆழமாக வேரூன்றியது கிழக்கு மாகாணத்தில் தான். கண்ணகி வரலாற்றில் கூறப்படுகிற விடயங்களுள் வழக்குரைத்தமையே மிக அனைத்திலும் மிக முக்கியமாக காணப்படுவதால் இந்த இலக்கியத்துக்கு கண்ணகி வழக்குரை என்பது பொருத்தமான ஒரு பெயராக இடம்பெற்றிருக்கிறது. கண்ணகி உரைத்த வழக்கினால் பிறந்த அறமே மதுரையை எரித்து மங்கா புகழினை அவளுக்கு ஊட்டி தெய்வ நிலை சேர்ந்ததற்கு காலாகிற்றாதலின் கண்ணகி சரிதையை கூறும் இந்த நூலுக்கு அந்த வழக்கே பெயராய் அமைந்தவை மிக பொருத்தமானது என்று வி.சி. கந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நூலில் ஆசிரியராக காணப்படுகின்ற காங்கேயன் அவர்கள் பற்றி சிறிது விளக்கமாக ஆழமாக பார்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. ஏனெனில் அந்த ஆசிரியர்களினுடைய பார்வை எதன் அடியாக அவர்கள் கூற முற்பட்டிருக்கின்ற விடயங்களில் தாக்கம் செலுத்தி இருக்கின்றது, அதற்கான பின்னணி என்ன என்பதனை பார்க்க வேண்டியதன் அடிப்படையில் இந்த காங்கேயன் என்பவர் பற்றி சற்று ஆழமாக பார்க்க வேண்டியுள்ளார். காங்கேயன் என பெயர் கொண்டவரே இந்த நூலின் ஆசிரியர் எனப்படுகிறது. காங்கேயன் என்ற பெயரே நூலில் பல இடங்களிலும் வருவதால் இவர்தான் காங்கேயன் என்பவர்தான் இந்த நூலினுடைய ஆசிரியராக இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகின்றார்கள் அறிஞர் பெருமக்கள். இதனுடைய இன்னொரு குறிப்பாக அடியார்க்கு நல்லாரின் வாழ்விடமாக இது திரு ந.சி. கந்தையா பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார். புறப்படமாக அடியார்க்கு நல்லாரின் புறப்படமாக நிரம்பையூர் என்கின்ற தமிழ்நாட்டில் நிரம்பையூர் என்கின்ற இடமாக கொள்ளப்படுகிறது. கங்கராசன் மகனாகிய போப்பண்ண காங்கேயன் இவரை அறிந்து வந்தார். அதாவது அடியார்க்கு நல்லாரை தெரிந்திருந்தவன் காங்கேயன் என்பவர். திருவாரூருக்கு அண்மையில் உள்ள தீபங்குடியில் இவர் வாழ்ந்தார் என்றும் வட இலங்கையில் யாழ்ப்பாணம் 12 தொடக்கம் 14க்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் சிங்கையில் வட இலங்கையின் சிங்கை பகுதியில் 13ஆம் நூற்றாண்டில் இடப்பட்ட காலத்தில் வாழ்ந்த குணபூஷண சிங்கையாரியன் என்னும் அரசன் காங்கேயன் என்பவனை அழைத்து இந்தியாவில் அழைத்து தனது படைகளின் சேனாதிபதியாக நியமித்தான் என்கின்ற ஒரு வரலாறு கூறப்படுகிறது. ஆகவே அடியாருக்கு நல்லார் என்னும் பண்டிதமணி வாயிலாக கல்வியினை இவன் விருத்தி செய்து கொண்டான் என்றும் கூறப்படுகிறது. இவர்களினுடைய கருத்துப்படி பார்க்கின்ற பொழுது எங்களினுடைய ஈழத்து புலவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், ஆரியன் குலம் அடியார்க்கு நல்லார் குலம் என்பவற்றை இங்கு இலங்கையில்
இந்த காங்கேயன் என்பவன் சேனாதிபதியாக இருந்த காலத்தில் இவ்வகையான குளங்கள் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு அடியார்க்கு நல்லாரின் பெயர் வட இலங்கையோடு சேர்த்து கூற முனைகின்றார்கள். ஆனால் இங்கு வருகின்ற கேள்வி, அடியார்க்கு நல்லாரினுடைய உரையில் வருகின்ற செய்திகள் அனைத்திலும் இலங்கையின் ஈழத்தினுடைய விடயங்களை உங்களால் காண முடியவில்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அடியார்க்கு நல்லார் இலங்கையினை புறப்படமாகவோ அல்லது வாழ்விடமாகவோ கொண்டிருந்தார் என்பது இங்கு ஒரு ஐயத்திற்குரிய விடயமாகவும் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக ராமநாதபுரத்தை புறப்பிடமாக கொண்டு, ராமநாதபுரம் எங்களுக்கு தெரியும் நாயக்கர் காலத்தில், விஜயநகர நாயக்கர் காலத்தில் மிக பெரும் அரண்மனைகளை கொண்டிருந்த ஒரு நகரம் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தை புறப்படமாக கொண்டு ஈழத்திலே குடியேறி வாழ்ந்த காங்கேசன் என்ற ஒரு புலவர் இந்த நூலை செய்திருக்க கூடும் என்றும் கூறப்படுகிறது. இங்கு இந்த ராமநாதபுரம் எங்களுக்கு விஜயநகர நாயக்கர் காலத்திற்கூடாக தெலுங்கு மொழிகளுக்கு ஊடாக, தெலுங்கு ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த காலகட்டங்களுக்கு ஊடாக சொல்லப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய இலங்கையில் கேகாலை மாவட்டத்தில் ரொஸ்கிரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம், அங்கு விஜயநகர நாயக்கர் ஆட்சி காலத்தில் ராமநாதபுர அரண்மனையில் இருக்கின்ற ஓவியங்களை ஒட்டிய அதே ஓவியங்களை பிரதிபலிக்கின்ற ஓவியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கோயில் எங்களுக்கு ரொஸ்கிரி என்கின்ற ஒரு இடத்தில், கேகாலை மாவட்டத்தில் உள்ள இடத்தில் இருக்கின்றது. இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஓவியங்கள் அச்சாக அப்படியே ராமநாதபுர அரண்மனையில் இருக்கின்ற ஓவியங்களை அப்படியே பிரதிபலித்திருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியான விடயங்கள் இன்னொரு நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாண பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற இந்திர விழா, இன்றும் கூட அந்த இந்திர விழா இடம்பெறுகின்றது, மாதக்கணக்கில் இடம்பெறுகின்றது. இந்த இந்திர விழா என்று சொல்லப்படுகின்ற அந்த சொற்பதம், ஆகவே இந்த இந்திர விழா எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு எங்களுடைய பண்பாட்டின் அடியாக வந்து கொண்டிருக்கின்றமை எங்களுடைய சிலப்பதிகாரத்தினுடைய இந்திர விழாவினுடைய அதனுடைய நீட்சியாக நாங்கள் இந்த அல்லது ஒரு பகுதியாக அல்லது தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண இந்திர விழாவினை பார்க்க முடியுமா என்கின்ற இந்த மாதிரியான நிறைய ஆய்வு பரப்புகளை உள்ளடக்கி பார்க்கின்ற பொழுது இந்த ராமநாதபுரத்தில் இருந்து இங்கு குடியேறிய காங்கேயன் என்பவரே இந்த நூலை செய்திருக்க கூடும் என்கின்ற முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வருகிறார்கள். ராமநாதபுரத்தில் 14ஆம் நூற்றாண்டில் ஈழத்துக்கு வந்து அதன் வடக்கு கிழக்கு கரையோரங்களில் குடியேறி இருக்கிறார்கள். மட்டக்களப்பு காரைதீவிலே மொன்னையப்பர் பரம்பரை ஒன்று இருந்திருக்கிறது. மொன்னையப்பர் என்ற பெயருடையோர் மட்டக்களப்பின் வேறு எந்த பகுதியிலும் இல்லை. இந்த பரம்பரையினருள் முன்னோருள் காங்கேயன், காங்கேச பிள்ளை என்ற பெயர்கள் இருந்தமையும் அறிகின்றோம். கண்ணகி வழிபாட்டோடு மிக நெருங்கினோரான மொன்னையப்பர் பரம்பரையின் முன்னோர் இந்த நூலாசிரியரான காங்கேயன் என்பவரோடு தொடர்புடையோராய் இருந்திருக்கலாம். அன்றியும் அந்த காங்கேசன் என்போரே காரைதீவில் குடிபுகுந்து வாழ்ந்திருக்கலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு விசி கந்தையா அவர்கள் வருகின்றார். இந்த இலங்கையை சுற்றியுள்ள பல விடயங்களை இந்த காங்கேயன் அவர்கள் இந்த வழக்குரையில் கூறி செல்கின்றார். குறிப்பாக ஈழ நாட்டின் பெரும் மரச்சோலைகள் இருந்த இடங்கள், இரத்தின சுரங்கங்கள் உட்புகுவதற்கான படிவகைகள், மட்டக்களப்பு நாட்டுக்கூத்து மரபுகள் முதலியன பற்றி நன்கு அறிந்தவராக இந்த காங்கேயன் எங்களுக்கு வழக்குரை காலையில் தெரிகின்றார். அவரது இந்த இலக்கிய படைப்புகளில் மட்டக்களப்பு பேச்சு தமிழ் சொற்கள், பேச்சு பழமொழிகள், மட்டக்களப்பு சமூக வழக்கங்கள், மட்டக்களப்பில் வழங்கும் மருந்துகள், மாந்திரிக முறைகள், இவை அனைத்தும் அறிந்த ஒருவராக எங்களுக்கு காங்கேயன் காணப்படுகின்றார். ஏன் இந்த காங்கேயன் அவர்களை இவ்வளவு ஆழமாக பார்க்க முற்பட்டேன் என்றால், இத்தகைய பின்னணியில் தான் நாங்கள் கண்ணகி வழக்குரையை அவர் எழுதியதன் அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலப்பதிகாரம் போன்று பல வகையான காதைகளை இங்கு கண்ணகி வழக்குரையில் காண முடியாது. வரம்பெருங்காதை, கப்பல் வைத்த காதை, கடலோட்டு காதை, கல்யாண காதை, அரங்கேற்று காதை, பொண்ணுக்கும் மறிப்பு காதை, வழிநடக்காதை, அடைக்கலக்காதை, கொலைக்கலக்காதை, வழக்குரைத்த காதை. இவ்வளவுதான் நாங்கள் கண்ணகி வழக்குரையில் நாங்கள் காணலாம். இந்த இரு இலக்கியங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த இரு இலக்கியங்களும் எங்களுக்கு ஒரு ஆற்றுகை மரபு, ஒரு நடன ஆற்றுகை மரபை பற்றியே எங்களுக்கு இந்த அரங்கேற்று காதையினூடாக
குறிப்பிட்டு நிற்கின்றது. அந்த வகையில் இந்த இது அரங்கேற்றுக்காதை என்கின்ற அந்த பகுதிக்குள் நடன மரபு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். இந்த மாதவி என்கின்ற ஆடல் மகள், அவள்தான் எங்களுக்கு அரங்கேற்றுக்காதையினுடைய நாயகியாக வருகிறார். இவர்களுடைய பிறப்பு பற்றி தொடர்பு படுத்தி கூறப்படுகிறது சிலப்பதிகாரமும் கண்ணகி வழக்குரை. எங்களுக்கு அதில் ஒரு பொதுமைப்பாடு தெரிகிறது. அந்த இந்திரன் சபையில் அவள் ஆடுகின்ற பொழுது அந்த சாபம் பெற்று சயந்திரன் ஊர்வசி எங்களுக்கு புறப்படுத்துகின்ற மாதிரியாக இதையே கண்ணகி வழக்குரையும் எங்களுக்கு தந்து நிற்கிறது. தான் முனிவனிடம் சாபம் தப்பாமல் உருவசியும், இது கண்ணகி வழக்குரை கூறுகிறது, மான்வழியான் சித்ராபதி வயிற்றில் வந்தங்கு அவதரிக்க தேனவள்தார் சேந்திரனும் திகிரியென முளைத்தெழுந்தான் மீனவன் முன் உடைக்காம்பாய் வெட்டி வந்து அங்கிட்டனரே என்று எங்களுக்கு கண்ணகி வழக்குரை கூறுகிறது. அதுபோல்தான் எங்களுக்கு சிலப்பதிகாரமும் சொல்லி நிற்கிறது. தெய்வமாழ்வரை திருமுனியருள்ள எய்திய சாபத்திந்திர சிறுவனோடு தலைக்கோற்றானத்து சாபம் இங்கே மலைப்பெருஞ்சிறப்பின் வானவர் மகளிர் சிறப்பிற்குன்றா செய்கையோடு பொருந்திய பிறப்பிற்குன்றா பெருந்தோன் மடத்தை சிலப்பதிகாரம் சொல்லி. இந்த கால வரையறை, இந்த சிலப்பதிகாரம் இந்த கால வரையறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த அரங்கேற்ற கதையை நாங்கள் பார்க்க விழிக்கிற பொழுது, இந்த ஆசிரியர்கள் குறிப்பாக இந்த உரை எழுதிய அடியாருக்கு நல்லாரது காலமும் இந்த இரு இலக்கியங்களினுடைய ஆசிரியர்களது காலமும் ஒரு சேர காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த காங்கேயனுக்கும் அடியாருக்கு நல்லாருக்கும் எந்த வகையான உறவுகள் இருந்திருக்கலாம் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். சிலப்பதிகாரத்தின் கால நிர்ணயத்தில் சேரன் செங்குட்டுவனை, இந்த பதிவு எங்களுக்கு சில வித்தியாசங்களை தந்திருக்கிறது. வையாபுரி அவர்கள் கூறுகின்றார், சேரன் செங்குட்டுவனை பற்றிய வரலாற்றிலும் இளங்கோவடிகள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சேரன் செங்குவட்டின் தம்பியாக நாங்கள் இளங்கோவடிகளை பார்க்கின்றோம். மேலும் சேரன் செங்குட்டுவனது தந்தையான இமயவரம்பன் நெடுஞ்செரலாதனுக்கு கோவலன் என்ற ஒரு தோழன் இருந்தான். அவன் மரபில் 9 தலைமுறைக்கு பிற்பட்டு தோன்றிய வேறொரு கோவலனே இந்த சிலப்பதிகாரத்தின் கதாநாயகன் என்று மணிமேகலை கூறுவதால் செங்குட்டுவனுக்கு 8 தலைமுறைக்கு பிற்பட்டவர்களே ஆடல் வடிகள் சாத்தனாரும் அவரது சமகால புலவரான இளங்கோவடிகளும் என்று ஒரு முடிவுக்கு வருகின்றார் வையாபுரி பிள்ளை அவர்கள். இந்த கால வரையறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடியாருக்கு நல்லார் அவருடைய உரையில் பரணி தானிசைகளை எடுத்து எங்களுக்கு தருகிறார். எங்களுக்கு தெரியும் பரணி எங்களுக்கு பரணி சோழர் காலத்தில் இருந்த ஒரு இலக்கியம். ஆகவே சோழர் காலத்தினுடைய காலத்திற்கும் பிற்பட்ட காலத்துக்குரியவர் அடியாருக்கு நல்லார் என்பது இங்கு நிறுவனமாகிறது. ஏனெனில் கலிங்கத்து பரணி பாடிய சயங்கொண்டார், இளம்பூரனார், அருமத உரை ஆசிரியர் ஆகியோருக்கு பிற்பட்டவராகவே இந்த அடியாருக்கு நல்லார் எங்களுக்கு 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் தான் நாங்கள் அவரை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கூறியபடி அடியாருக்கு நல்லார் எங்களுக்கு விஜயநகர நாயக்கர் காலத்திற்குரியவராக இருத்தல் வேண்டும் என்பதும், ராமநாதபுரம் என்னும் இடம் விஜயநகர நாயக்கர் காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாகவும் இருந்தது என்பது மிகவும் ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். கண்ணகி வழக்குரை ஆசிரியர் காங்கேயன் பற்றியும் அவரது இடம் பற்றியும் பல்வேறு குறிப்புகள் முன்னமே பார்க்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இவரது காலமும் அடியாருக்கு நல்லார் காலமும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதைக்கு கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அடியாருக்கு நல்லார் உரை எழுதினார். கிபி 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக கருதப்படுகிறது கண்ணகி வழக்குரை. இவ்வாறு எங்களுக்கு வி.சி. பந்தையா அவர்கள் கூறியிருக்கிறார் கண்ணகி வழக்குரையில். ஆகவே இந்த 11ஆம் நூற்றாண்டு எங்களுக்கு உரை வருகிறது சிலப்பதிகாரத்திற்கானது. 15ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கான கண்ணகி வழக்கறினுடைய தோற்றம் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அருகருகே எங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே கிபி 12 தொடக்கம் 15 இடப்பட்ட காலமே அடியாருக்கு நல்லார் உரையினதும் வழக்குரையினதும் காலமாக நாங்கள் கொள்ளுவதற்கு இடம் உண்டு. அடுத்து அரங்கேற்றுக்கு அதை வெளிப்படுத்தி நிற்கின்ற விடயங்கள் அந்தந்த காலத்து சமுதாய நிலையை எங்களுக்கு காட்டி நிற்கிறது. 11ஆம் நூற்றாண்டில் இசை, நடனம், நாடகம் என்பன பற்றி நல்லார் உரை மூலம் அறியலாம். கிபி 15ஆம் நூற்றாண்டில் கண்ணகி வழக்குரை தரும் இசை நடன செய்திகள் மூலம் பண்டைய தமிழரின் இசை நடனம் கலைகளின் அறா தொடர்ச்சியை நாங்கள் புரிந்து கொள்வதோடு அதில் முக்கியமாக ஈழத்தமிழரின் இசை நடன மரபுகளை நாங்கள் அறியக்கூடியதாகவும் இருக்கிறது. சிலப்பதிகாரம் ஒரு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் வடிவில் அமைந்திருப்பதை போன்று வழக்குரை நூல் வெண்பாவால் முடிகின்ற பல தாளிசைகளை பெரும்பாலும் கொண்டு
அந்தாதி தொடை அமைந்து இடையிடையே விருத்தச் செய்யுள்களும் கொண்டு அமைந்திருக்கின்ற ஒரு இலக்கிய வடிவமாக நாங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டும் வெளிப்படுத்தி நிற்கின்ற இந்த சமுதாய நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகார நூலிலிருந்து அறிய வரும் நாட்டிய நிலையும் இசையின் நிலையும் கணிக நிலையும் அந்த காலத்து சமுதாய நாகரிக சூழலில் மூழ்கி மகிழ்ச்சியுடன் இருந்ததை எங்களுக்கு தெரிவிப்பதாக சிலப்பதிகாரம் காணப்படுகிறது. மட்டக்களப்பு தென்மோடி வடமோடி கூத்துமரபு 17ஆம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் செழுமை பெற்றிருந்தது. அந்த செழுமை மாத்திரமன்றி ஈழத்தமிழரின் ஆடல் இசை நாடக செழுமைகளையும் கண்ணகி வழக்குரையில் காணலாம் என்கிறார் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் கண்ணகி வழக்குரையின் முன்வதிப்பு. இந்த வகையில் நாங்கள் நோக்குகின்ற பொதுவான பல பொதுமைப்பாடான விடயங்களை நாங்கள் ஒற்றுமைப்பாடுகளாக நாங்கள் இந்த இரு காலையிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த அரங்கேற்று காதை கூறி நிற்கின்ற இந்த ஆடல் சார்ந்த விடயங்களில் நாங்கள் பல வேறுபாடுகள் என்று சொல்வதற்கும் அப்பால் பல ஆழமாக பார்க்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளை நாங்கள் கண்ணகி வழக்குரையில் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வெண்பா ஒன்றினால் எங்களுக்கு கண்ணகி வழக்குரை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த கண்ணகி வழக்குரையினுடைய கதையை ஒரு வெண்பாவினால் காங்கேயன் அவர்கள் சொல்லி முடிக்கின்றார். அறிவையற்கு மீளா முடந்தண்ணில், இது ஒரு சாதகம் குறிப்பதை போன்று, அறிவையற்கு மீளா உடந்தண்ணிலே அந்த பெருகு வெள்ளி நின்றதனால் பின்பு ஒரு கணவன் செங்கையினால் உள்ள பொருள் தோற்பன் அவன் தேவி கொங்கையினால் அழியும் கூடல் என்று வெண்பாவினால் எங்களுக்கு 4 வரிகளில் காங்கேயன் அவர்கள் வரலாற்றை சொல்லியே எங்களுக்கு ஆரம்பிக்கின்றார் இந்த சில கண்ணகி வழக்குரை. குறிப்பாக இந்த அரங்கேற்று காதை குறிப்பிட்டு நிற்கின்ற இந்த ஆடல் பாடல் இந்த விடயங்கள் கூட பார்க்கின்ற பொழுது பாடலினுடைய பண்கள் சார்ந்து ராகங்கள் சார்ந்து மிக ஆழமாக எங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் அதை காண முடியவில்லை. மேலெழுந்த வாரியாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகின்றார் செயல் வடிவில் இளங்கோவடிகள் அவர்கள். அதற்கு உரை வழங்கிய அடியார்த்தின் எல்லார் கூட எங்களுக்கு அதனுடைய விளக்கங்களை பல ராகங்களின் பெயர்களை பண்களின் பெயர்களை எங்களுக்கு அங்கு விழித்தாரில்லை. ஆனால் கண்ணகி வழக்குரையில் மிக ஆழமாக மாதவி என்ன வகையான ராகங்களை எல்லாம் கற்றாள் என்று கண்ணகி வழக்குரை கூறி நிற்கிறது. உதாரணமாக பாட நல்ல புற நீர் மையம் தாளம் பஞ்சவர்ணம் வளம் தக்க ராகம் நீடு நடு ராகம் நட்ட பாடை ராகம் நீதியான நல்ல பண் பழச்சுரம் கொல்லி சாட நல்ல கெவுரி சந்தக்கேசரி தக்க ராகமுடன் மிக்க காந்தாரம் தேட நல்ல வியாழ குறிஞ்சி சீரான மேகராக குறிஞ்சி. ராகங்களின் பெயர்கள் கவனித்து மேகராக குறிஞ்சி குறிஞ்சி அந்தாதி என்னும் 18 பண்ணுறுப்பும் குறையாமலே பாடி நிறைந்த பூவாளன் சுத்த வசந்தம் நீடு தன்னறிய மந்தாரை மல்லாரி அறிந்த பாதிரி சுத்த காம்போதி ஆகிய கேசார விராடி தன் நாட்டை செறிந்ததோர் கொல்லி தேசவராட்டி தேசகம் ஆளும் கவுட கச்சேரி சேரும் கன்னட கவுட கச்சேரி என்று வருகிறதா. இந்த கன்னடம் கவுட கச்சேரி எங்களுக்கு கண்ணகி வழக்குரை ஒரு ஆழமான கண்ணகி வழக்குரைக்கு உரை வழங்குவார்களாயின் இந்த சேரும் கன்னட கவுட கச்சேரி என்கின்ற இந்த கன்னடம் கவுட கச்சேரி இது எங்களுக்கு விஜயநகர நாயக்கர் காலம் அந்த தெலுங்கு என்கின்ற அந்த அதனுடைய ஒரு ஆழமான பார்வை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் ஒரு உரை கண்டாள். சேரும் கன்னடம் கவுட கச்சேரி சீரான கண்டை கதறி காம்போதி பாரோர் புகழவரும் மத்த மௌரி பாராந்த நாள் மற்ற நாளமக்காரி சீர்வரவே நல்ல சாளங்க மக்கிரி சிகக்கண்டநாத தொழிசேர் வைரம் சீர்பெரு நல்ல ராகங்கள் எல்லாம் செய்யலை மார் தேவியை பாடுவித்தார். யாரு? இசையினை அந்த மாதவி இவ்வாறெல்லாம் பாடினால் அவரை இந்த வகையில் பாடுவித்தார், இவ்வளவும் கற்றுக் கொடுத்தார் என்று மிக அருமையாக விளக்கமாக எங்களுக்கு கண்ணகி வழக்குரை ஆசிரியர் ஒவ்வொன்றாக எங்களுக்கு தந்து வைக்கிறார். எங்களால் சிலப்பதிகாரத்தில் இந்த விளக்கத்தினை காண முடியாது. வாத்தியமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தன்னுமை பற்றியும் உழவு பற்றியும் எங்களுக்கு சிலப்பதிகாரம் பேசுகிறார். ஆனால் கண்ணகி வழக்குரை எங்களுக்கு மத்தளம் என்கின்ற பெயரை பேசி நிற்கின்றார்.
நாங்கள் கண்ணகி வழக்குரிய ஈழத்திற்குரிய ஒரு காப்பியமாக இலக்கியமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற வகையில் மத்தளம் என்கின்ற பேர் இங்கு பெருவாரியாக எங்களுக்கு பல இடங்களில் காண கிடைக்கிறது. உதாரணமாக இருந்தளவிற்றேவர் எல்லாம் எம்பிரான் என மொழிய அருந்தமிழ்சேர் பாட்டொலியும் அம்பார யாழொலியும் விரும்பிடவே உடுக்கையுடன் மத்தளத்தின் பேரொலியும் கருங்கடலின் ஒளியெனவே கதைத்தெழுந்த சபை நடுவே என்று எங்களுக்கு ஆசிரியர் ஒரு இடத்தில் விடுத்திருக்கின்றார். இது மாதிரியாக பல இடங்களில் நாங்கள் இந்த மத்தளம் என்கின்ற பெயரை அந்த கண்ணகி வழக்குரையும் பெருவாரியாக காண கிடைக்கின்றது. அடுத்து இந்த ஆடலினுடைய நுணுக்கங்கள், ஆடல் சார்ந்த விடயங்கள் என்று நாங்கள் பார்க்க வருகின்ற பொழுது இளங்கோவடிகள் எங்களுக்கு இருவகை கூத்து, அகக்கூத்து, புறக்கூத்து, வேத்தியல், பொதுவியல், வசைக்கூத்து, புகழ் கூத்து, வரிக்கூத்து, வரிச்சாந்தி கூத்து, சாந்தி கூத்து, வினோத கூத்து, ஆரியம், தமிழ், மாத, தேசி இந்த மாதிரியாக அடியார்த்தின் நல்லார் எங்களுக்கு இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருப்பதை எங்களுக்கு உரையில் தருகிறார். ஆகவே இவை அனைத்தும் எங்களுக்கு கற்றறிந்தவளாக மாதவி அங்கு சுட்டிக்காட்டப்படுகிறார். ஆனால் கண்ணகி வழக்குரையில் நட்டுவன் மாதவியை எவ்வாறெல்லாம் பயிற்றுவித்தான், அந்த ஆடலை எவ்வாறு பயிற்றுவித்தான் என்று மிக நுணுக்கமாக எங்களுக்கு கண்ணகி வழக்குரை ஆசிரியர் தந்திருக்கிறார். சிலப்பதிகாரம் எங்களுக்கு எழுந்த மாதிரியாக சொல்லிக் கொண்டு போகிறது. இன்ன வகையாக எல்லாம் அவள் கற்றிருந்தாள், இதெல்லாம் தெரிந்திருந்தால் அறிந்திருந்தால் என்று சொல்லுகிறது. ஆனால் கண்ணகி வழக்குரை இங்கு அதனை அகட்டி செல்கின்றது. தானே பௌரியை கட்டி எழுப்பி சற்றே ஒதுங்கியே சீரணி போட்டு ஈனமறவே எடுத்ததொரு காலை ஏற்றிய காலுக்கு மேலே சொருகி ஆன பௌரியை கட்டியே சீரணி ஆடியே போட்டங்கிதம் கொள்ளுவித்து நானாவித மொழி மாதவி தன்னை நாகபேதன் தனி இருத்துவித்தானே. யார் இருத்துவித்தான்? நட்டுவனார் இருத்துவித்தான் என்று அவளினுடைய அந்த ஆடல் நுணுக்கம், அடுத்தடுத்து அவள் என்ன செய்தாள், அந்த காலை தூக்கி எங்கு வைத்தாள், மடித்து எங்கு வைத்தாள் என்று இந்த விதமாக பல செய்யுங்கள் எங்களுக்கு அந்த கண்ணகி வழக்குரை பார்க்கின்ற பொழுது பல பாடல்களுக்கு கூடாக எங்களுக்கு கண்ணகி வழக்குரை ஆசிரியர் தந்து நிற்கின்றார். இதில் வருகின்ற நான் சொன்ன சீரணி போட்டாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சீரணி என்பது ஈழத்து கூத்து மரபில் தென்மோடி கூத்தில் வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆடல் வடிவம். ஆகவே இங்கு சீரணி போட்டாள் என்று ஈழத்து கூத்து மரபு எங்களுக்கு கண்ணகி வழக்குரை தந்து நிற்கிறது. எங்களுக்கு சிலப்பதிகாரம் கூறாத பல விடயங்களை, அதாவது இந்த சீரணி விடயங்கள், இந்த விஷயங்கள் எங்களுக்கு சிலப்பதிகாரம் கூறவில்லை. ஆகவே எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது மட்டக்களப்பினுடைய ஈழத்து மரபின் கூத்து மரபினுடைய ஆடல் அம்சங்களை கண்ணகி வழக்குரை உள்வாங்கி இருக்கின்றது, அதன் அடியாக அது எழுந்திருக்கின்றது என்பது எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாகிறது. பல தாள வகைகளை எங்கள் மாதவிக்கு கற்றுக் கொடுத்தாள் என்று காங்கேயன் அவர்கள் கூறுகிறார் கண்ணகி வழக்குரை. இதனையும் எங்களால் சிலப்பதிகாரத்தில் காண முடியாது, தாளங்களின் பெயர்களை காண முடியாது. உதாரணமாக தாளமிகு மாதவி ஆடும் தொழில்கள் தனக்கு இசைந்து அதரன் துடிப்ப நானாவிதமாய் இளங்கு குருவுடன் நல்ல புலிமுக நான்காக பாதமும் ஊனேயதாகிய சத்தங்க தாளம் ஒக்கச் சிறந்த உயர் கும்ப தாளம் ஈனமதுவே வலவர்கள் தாளம் இசைந்ததோர் ஆதி தாளம் மெக்க தாளம். அது ஏகதாளமாக இருக்கலாம். எக்கதாள மத்தி ராம விராடி இலக்கிய புட்பஞ்ச காரிகை தன்னுடன் ஒக்கச்சிறந்த உயர் கும்பதாளம் மிக்க மிகும் தாளம் கன்றிய தாளம் உலகம் புகழவர் சந்திர தாளம் விரவிய பூரணங்கணங்காரிகை சிக்கென்ற நல்ல புற தாளம் போற்றும் சிறந்ததோர் அச்சபீடம் கச்சபீடம் முன்பு கற்பித்த புத்திரன் தன்னுடன் நந்தாளம் மிக்க செம்பாடை இச்சையுடன் நல்ல காரி சம்பாயம் இலக்கிய புட்பஞ்ச காரிகை தன்னுடன் மெச்சிய முன் தாளம் மொட்டிய மட்டை மேவிய தாள வகைப்படி எல்லாம், மேற்குறிப்பிட்ட தாள வகைப்படி எல்லாம் அச்சுப்போல் நல்ல மாதவியாரை அழகாக நட்டுவன் ஆட்டுவித்தானே என்கிறார். இப்படியெல்லாம் இந்த வகையான தாளங்களுக்கெல்லாம் நட்டுவன் ஆட்டுவிக்கிறான் என்று மிக 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 நுணுக்கமாக அவள் எவ்வாறு கற்பிக்கப்பட்டாள் என்பதை எங்களுக்கு கண்ணகி வழக்குரை தந்து நிற்கிறது. இந்த நுணுக்கங்களை எங்களால் சிலப்பதிகாரத்தில் காண முடியவில்லை. மாதவி ஆடிய 11 வகை ஆடல் எங்களுக்கு எழுந்த மாதிரியாக சொல்லிக் கொண்டு போகிறது. சிலப்பதிகாரம் 11 வகை ஆடல் அவள் ஆடினாள் என்று சொல்லி அப்படியே போய் கொண்டிருக்கிறது. இந்த 11 வகை ஆடலும் ஒவ்வொரு வகை ஆடலும் அவள் எவ்வாறு ஆடினாள் என்கின்ற விளக்கத்தினை கண்ணகி வழக்குரை தந்து நிற்கிறது.
உதாரணமாக கொடுகொட்டி பாண்டரங்கம் என்பவற்றை இங்கு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். தான் முன்னாள் மகாமேரு தனுவாங்கி திரிபுரத்தை தேனிதழில் நிறையொழுக தேவரெல்லாம் சே சே என மானமுறு கணையதனை மகாதேவர் ஆளித்து சிவன் ஆடவகை கொடுகொட்டி ஆடுவளாம் மாதவியார் என்கிறார் கண்ணகி வளக்குறையில். கோடு கொட்டி ஆடிய பின், அதாவது கொடுகொட்டி ஆடிய பின் கொற்றமணி முடித்தாமல் ஓடி ஒக்க விழிப்புரல ஓவியம் போல் பார்வதியால் ஆடி வைத்த பாண்டரங்கம் அன்னநடை மாதவியார் பாடியொக்க தான் ஆடி பைங்கொடி போல் வென்றாளே என்று மாதவி பாண்டரங்கம் ஆடியதை கண்ணகி விளக்குறை. இவ்வாறாக 11 வகையான ஆடல்களையும் விவரித்து கூறுகின்றார். எவ்வாறு ஆடினாள் என்று கூறுகின்றார் கண்ணகி விளக்குறையின் ஆசிரியர். இந்த ஆடலின் மிக ஒரு உச்சமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த கண்ணகி வளக்குறை எங்களுக்கு தந்து நிற்கின்ற ஜதி அமைப்புகள், ஜதி சொற்கள், ஜதி கட்டமைப்புகள். அந்த வகையில் கூத்து மரபு எங்களுக்கு தெரியும். ஈழத்து கூத்து மரபில் பல ஜதிகள் நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். கூத்தினுடைய தாளக்கட்டுகள் என்று சொல்வார்கள், சொற்கட்டுகள் என்று சொல்வார்கள். உதாரணமாக கூத்திலிருந்து ஒரு சில சொற்கட்டுகளை சொல்லிக்கொண்டு நான் இந்த கண்ணகி வளக்குறையில் போகின்றேன். அதை கூறி என்னுடைய முடிவுக்கு நான் வரலாம் என்று நம்புகிறேன். எங்களுக்கு தெரியும், இது வடமொழி கூத்து மரபில் வருகிறது. தக்க 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 திக்கு 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 தக்க 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 திக்கு 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 தலாங்கு திக் தக்க தக்க ததிங்குன தோம் தக்க ததிங்குன தோம் தக்க ததிங்குன தக்க தாம் தாம் தக்க தோம் ததிகிட்ட தக்க தி தாத தில்லா நா தோம் தரி தச்சோம் தோம் தரி தக்க ததிங்குன தோம் தக்க ததிங்குன தோம் தக்க ததிங்கு. இந்த மாதிரியாக நாங்கள் வடமோடி கூத்து மரபில், கிழக்கு கூத்து மரபில் தாளக்கட்டுகளை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கண்ணகி வளக்குறை ஆசிரியர் எங்களுக்கு தருகின்றார். மாதவி என்ன வகையான ஜதிகளுக்கெல்லாம் ஆடினாள் என்று பெரும் ஜதி கோர்வையினை எங்களுக்கு தந்து நிற்கிறார். உதாரணமாக தத்தித்தோம் தவிங்கினத்தோம் தக்குன 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 தக்குனத்தோம் தித்தி திதிகுதி செங்குட நங்குட செங்குட செங்குட தாக்கிட்டத்தோம் ஒற்றை சுற்றுடன் உய்ப்பமுலாவோடு உற்ற இடத்தை உடன் விதமும் வைத்து சித்திர உற்ற நடிப்போடு மாதவி சோழன் முன்னாடினாலே. இப்படி எல்லாம் ஆடினால் இந்த ஜதிகளுக்கு என்று கண்ணகி வளக்குறை ஆசிரியர் தருகிறார். தக்க கிரீங்கு தடீங்கு தா ததிங்கின தரிக்கின தோ தோவினவே சப்பமதாடின கோ கண்ணகி இப்படி எல்லாம் மரபாடுகிறார். பாருங்கள், இந்த நடைகள் தாளங்கள் எல்லாம் மாறுகிறது. கண்ணகி வளக்குறை ஆசிரியர் தருகிறார். தக்கிடுக்கு திக்கிடுக்கு தொக்கிடுக்கு நங்கிடுக்கு தகுதி தகுதி தொங் தொங்கமெனவே சக்கிடுக்கு சென கிடுக்கு சென குடங்கிடுக்கு செகதி குத தகுதி குத தகுதி குத திகுதத்தா திக்குடுக்கு திக்குடுக்கு செக நங்கு செகனா செகனகன செகன குணதி தோம் தோம் எனவே மைக்கடலில் மிக்க விழி ஒக்கவே மருட்டி மாதவியும் இவ்வகை வகுத்தாடினாலே என்று விவரிக்கின்றார். தித்ததித்தோம் ததிங்கினத்தோம் ததிங்கின திகன திகனத்தோம் தித்தித திககுதி திகுதிகு திகுதிகு செங்கிட நங்கிட செகுனத்தோம் ஒற்றை சுற்றாம் மொழிப்பாம் முறவோடு ஒற்றை தமையுடன் விதமும் வைத்து சித்திரம் ஒற்ற மடிப்போடு மாதவி சோழன் முன்னாடினாலே. தக்க தக்க திக்கு திக்கு திமிக்கிட்ட திமிக்கிட்ட தலங்கு 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 திமித்தோம் திகு தக திக்கிட்ட தரிக்கிட்ட திக்குன செகு திக்குன தக்கு செக சக்கின தோம் தொகு தொகு நகு நகு தொங்கிட நங்கிட தோத குதத்தி எனச்சபதம் வகைமல வெறியதோ ஒரு கால வகைப்படி, பல கால வகைப்படி மாதவி சோழன் முன்னாடினார். இந்த மாதிரியாக பல வகையான ஜதிகளை எங்களுக்கு கண்ணகி வளக்குறை ஆசிரியர் தந்திருக்கிறார். எங்களால் சிலப்பதிகாரத்தில் இதனை இவ்வளவு விரிவாக விளக்கமாக எங்களால் காண முடியாது. ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பார்வைகளுக்கு ஊடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கண்ணகி என்பது எங்களுக்கு ஒரு ஐதீகம், அது எங்களினுடைய நம்பிக்கை. தவிர்க்க முடியாதபடி கண்ணகி எங்களுக்கு ஒரு தெய்வமாக காணப்படுகிறார். அது எங்களினுடைய
அது ஒரு வாழ்வியலும் கூட. வாய்மொழிகளுக்கூடாகவும் எழுத்து இலக்கியங்களுக்கூடாகவும் பயணம் செய்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த கண்ணகி சார்ந்த விடயங்கள். இவ்வாறு பயணிக்கின்ற பொழுது அந்தந்த பிரதேசங்களில் அது நிலை கொள்ளும் பொழுது அங்கிருக்கின்ற அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பண்பாட்டினையும் உள்வாங்குதல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த வகையில் இடம்பெறும் பொழுது எங்களுக்கு பல ரூபங்களை ஒரு வடிவம் எடுக்கும். ஒரு வடிவம் பல ரூபங்களை எங்களுக்கு எடுத்து நிற்கும். குறிப்பாக அப்படி எடுக்கின்ற பொழுது அதனை மக்களும் ஒரு விதமாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த பண்பாடு சார்ந்து கற்றறிந்தோரும் இன்னொரு விதமாக அதனை எடுத்துக்கொள்வார்கள். இளங்கோவடிகள் வணிகரை பிரதானப்படுத்தியும் சேர சோழ பாண்டியர்களின் இணைப்பினை காட்டுதல் பொருட்டும் தன் சமகாலத்தைய நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு சிலப்பதிகாரத்தினை எழுதினார் என்று நாங்கள் காண்கின்றோம். பல வருடங்களின் பிற்பாடு அடியார்க்கு நல்லார் தன் காலத்தைய அவருடைய காலத்தைய நிகழ்வுகளையும் தனது ஆராய்ச்சி திறனையும் அடிப்படையாக கொண்டு உரை எழுதியுள்ளார். எங்களுக்கு இளங்கோவடிகளுக்கு இசை தெரியுமா அல்லது நடனம் தெரியுமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு செந்நெறி சார்ந்த பல விடயங்களை செந்நெறி விடயங்களை எங்களுக்கு அவர் குறிப்பிடுகிறார். நாட்டிய நன்னூல் கற்று என்று மாதவி அனுபவிக்கிறார். ஆகவே நன்னூல் என்று சொல்கின்ற பொழுது அந்த நடன மரபு சார்ந்த செந்நெறி மரபுகளை அவர் உள்வாங்கி இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெளிவாகிறது. அரங்கேற்று காதையை பொறுத்தவரையில் பல விடயங்களை எங்களுக்கு அடியார்க்கு நல்லார் ஆரியமயப்பட்ட வடமொழி கூடாக தமிழ் மொழியினை இணைத்து எங்களுக்கு உரை எழுத முற்பட்டிருக்கிறார். சிலப்பதிகாரம் மொழிந்த காலத்திற்கு பிற்பட்ட காலமாகையால் எங்களுக்கு அதில் தொல்காப்பியம், கூத்தநூல், மிக குறிப்பாக நாட்டிய சாஸ்திரத்தினுடைய தாக்கங்களை எல்லாம் நாங்கள் அவருடைய உரைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்ணகி வழக்குரை ஆசிரியரின் வரலாறு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இந்தியாவுடனும் ஈழத்துடனும் தொடர்புறுகிறது அவர்களுடைய பிறப்பின் வரலாறு. சிலப்பதிகார அரங்கேற்று காதையினை ஒட்டியும் குறிப்பாக ஈழத்து ஆடல் மரபினை உள்வாங்கி கண்ணகி வழக்குரை அரங்கேற்று காதையினை காங்கேயன் அவர்கள் சிறப்பித்திருப்பதை நாங்கள் காணலாம். ஆனால் காங்கேயன் அவர்களினுடைய கண்ணகி வழக்குரையில் நாங்கள் நாட்டிய சாஸ்திரத்தினை காண முடியாது. ஒரு சிறப்பான ஆடல் மரபொன்று நட்டுவனார்களுக்கூடாகவும் பாசி மரபுகளுக்கூடாகவும் உரை ஆசிரியர்களுக்கூடாகவும் வளர்ச்சி பெற்று வந்திருப்பதை நாங்கள் காண முடியும். காங்கேயன் கூட ஒரு வகையில் நட்டுவனார் பரம்பரையில் வந்தவராக இருக்கலாம் என்று கூடி நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் நாட்டியம் வளர்க்கும் பொழுது நட்டுவனார் என்கின்ற அந்த சொற்பதங்கள் நிறைய இடங்களில் நாங்கள் கண்ணகி வழக்குரையில் காங்கேயன் அவர்கள் விழித்து நிற்பதை காணலாம். ஈழத்தில் சிறப்புற்றிருந்த கூத்து மரபினையும் இணைக்கின்ற போக்கினை நாங்கள் காங்கேயனில் காண முடிகிறது. வழக்குரையில் நன்னூல் பேசப்பட்டாலும் வழக்குரையில் நன்னூல் மாதவி கற்றால் என்று சொல்கிறது சிலப்பதிகாரம் போன்று. ஆனால் மிருதங்கம் பற்றியோ தண்டுமை பற்றியோ எங்களுக்கு சில கண்ணகி வழக்குரை கூறவில்லை. மாறாக மத்தளத்தை பற்றி அங்கு அழுத்தி கூறுகிறது. ஒரு செந்நெறிசார் செழுமை மிக்க நடன மரபினை இளங்கோவடிகளின் அரங்கேற்று காதை மையம் கொண்டிருக்க கண்ணகி வழக்குரை அரங்கேற்று காதை சாதாரண மக்களின் வாழ்வினையும் அவர்களோடு இணைந்த பண்பாட்டினையும் குறிப்பாக செமி கிளாசிக்கல் என்று நாங்கள் நடுத்தர செந்நெறியாக சொல்லுவோம். செமி கிளாசிக்கல் வடிவத்தில் மையம் கொண்டிருப்பதை நாங்கள் காண முடிகிறது. ஒரு வகையில் நாங்கள் சதிரென்று விழிக்கின்ற இந்த பரதம் என்பதற்கு முன்னால் சதிரென்று விழிக்கின்ற நடனம் இந்த செமி கிளாசிக்கல் என்ற வடிவத்திற்குள் இருந்திருக்கலாமோ என்று கூட நாங்கள் ஊகிக்கலாம். ஏனெனில் இன்று நாங்கள் சதிரில் இருந்து பரதம் வந்தது என்று கூறினாலும் பரதத்தில் சதிரை நாங்கள் முழுமையாக காண முடியாது. அது 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளிலே மிக குறிப்பாக ருக்மணி தேவி அருண்டேலினுடைய காலங்களுக்கு பிற்பாடு அதில் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது. ஆகவே இங்கு நாங்கள் காண்கின்ற இந்த மரபு, இந்த மாதவி கூடாக நாங்கள் காண்கின்ற மரபு கூட ஒரு இதுதான் நாங்கள் சதிரை அடையாளம் காணக்கூடியதாக இருக்குமோ என்கின்ற பார்வையையும் எங்களுக்கு இந்த இடத்தில் அது தந்திருக்கின்றது. ஆகவே காங்கேயன் கூட எங்களுக்கு சதிரில் இருந்து வந்த ஒரு நட்டுவனார் பரம்பரையை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் என்பதும் இங்கு நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த சிலப்பதிகாரம் என்பது எங்களுடைய தமிழ் பண்பாட்டில் ஒரு பன்மைத்துவ பார்வையை பல பண்பாடுகளிலும் பன்மைத்துவமாக பார்க்கின்ற ஒரு இடத்தினை எங்களுக்கு சிலப்பதிகாரம் எங்களுக்கு தந்து நிற்கின்றது. அந்த வகையில் இந்த இரு இலக்கியங்களும் அந்தந்த காலத்து பண்பாட்டினை இணைத்துக் கொண்டு ஒரு செழுமை மிக்க நடன மரபினை எங்களுக்கு வெளிப்படுத்தி உள்ளமை தெளிவாகிறது என்று கூறிக்கொண்டு
எனது ஆய்வுரையினை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.